அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரத்திய வீக்லி பஞ்ச் ஒரு கேபிட்டல் பஞ்சாக இருக்க போகின்றது. அரவிந்த் கெஜ்ரிவால், இது வந்து நான் அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். மஞ்சூரியன் ப்ராஜெக்ட்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு முக்கியமான பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அதனால வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நண்பர்கள் பொறுத்துக்கணும். முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் ஆப் கட்சி தோல்விக்கு இந்த முட்டு கொடுக்கறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க இல்லையா? அந்த முற்போக்கு ஊடகவியலாளர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. அப்புறம் பாஜக வந்து அவர்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படியாவது வந்து தோக்கடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைகள் கட்டப்பட்டிருந்தன. அவருடைய அரசாங்கத்தில் அவருக்கு பவர் எதுவுமே இல்லை. அவர் மட்டும் இல்லை, அவர் கட்சியில் இருக்க பல பேரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்படிலாம் பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ இது அன்ஃபேர் கேம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ராஜெக்ட்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான பின்புலத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னா வாட் யூ மீன் பை லெவல் பிளேயிங் ஃபீல்டு? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாநில கட்சியின் தலைவர். லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னா இதுக்கு முந்தின தேர்தல்கள்லாம் வந்து இதே செட்டப் தானே இருந்தது. இதே மோடி அவர்கள் தான் 14லேருந்து பிரதம மந்திரியாக இருக்கின்றார். பாஜக தான் ஆட்சியில் இருக்கின்றது. அப்புறம் இன்னைக்கு திடீர்னு என்ன பிளேயிங் ஃபீல்டோடைய லெவல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க லெவலா இல்லை அப்படின்னு? இப்போ அவருக்கு அதிகாரமே இல்லை, எல்லாவற்றையும் பறித்து விட்டார்கள். ஒரு பியூனை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இவர்கிட்ட பவர்ஸ் கிடையாது. சரி, அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்றது யாரை வேணா நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பியூனை விடுங்க, ஃபார் தட் மேட்டர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா? இதை அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படி முதலமைச்சரா? சொல்லிக்கலாம் சார், தமிழக அரசாங்கம் தான் அப்பாயிண்ட் பண்ணுதுன்னு. இதுக்குன்னு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுங்க. அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து டெஸ்ட் வச்சு செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு முதலமைச்சரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ போயிட்டு நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போக முடியுமா? கரெக்ட். அப்படி போனால் அது தப்பாயிரும். அப்புறம் இடிலாம் வருவாங்க, வில்லங்கம் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அப்பாயிண்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்றத நான் ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கல. பட் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, சொல்கிறது பியூனை கூட அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இவங்க மீன் பண்ணுறது இந்த செக்ரட்டரி தூக்கி அங்கே போடுறது, அந்த செக்ரட்டரி தூக்கி இங்கே போடுறது. சரி, எதுக்காக இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா, பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து ஒரு அதிகாரியை ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்டுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா 2 காரணங்கள் தான் பிரதான காரணங்களாக இருக்க முடியும். ஒன்று, அவர் வந்து சரியாக வேலை செய்யலை, இல்லை கரப்ட் ஆஃபீஸராக இருக்கார், அதனால் அவர் அங்கேருந்து தூக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, அந்த நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான், நாம் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான், இப்படி ஃபைலை போட்டு கொண்டு வா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது சார், ரூல் இதுதான் அப்படின்ட்டு நொட்டநாயம் பேசினுக்கிறான். முதல்ல அவனை இந்த சீட்லேருந்து தூக்கு. கரெக்டாக? சரி, இப்போ இந்த கேட்டகரிக்கு வருவோம். அவர் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கார், இல்லை கரப்ட் அஃபிஷியலாக இருக்கார், அவரை மாற்றணும் அப்படின்னா அப்போ துறை ரீதியான நடவடிக்கை, அவர் மேலே வந்து புகார் கொடுங்க. சார், அதுக்கும் என்கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ரைட், அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரப்போசல், சட்டப்படி ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க. அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. லெட் அஸ் சே இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு கிளினிக் கட்டுவதற்கு ஃபைலை போட்டு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து அப்படியே 3 மாதம் வச்சு தூங்குறாரு, ஃபைல் எடுத்துகிட்டு வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக எல்ஜிக்கு எழுதுங்க, இந்த மாதிரி வந்து இவர் சரியில்லை, இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தார்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னு. ஒரு அதிகாரி வந்து ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் உங்ககிட்ட பவர்ஸ் இல்லையா? ஏசிபி இருக்குது, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை எல்ஜிக்கு அனுப்புங்க. அதை பாருங்கள், இந்த அதிகாரி இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறார், சொத்து இவ்வளோ குவிச்சு வச்சுக்கிறார் வருமானத்துக்கு அதிகமாக, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கோ அப்படின்னு லெட்டர் எழுதுங்க. அவர் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்போ அந்த பேப்பரை ஜனங்க கிட்ட கொண்டாந்து காமிங்க. பார்த்தீங்களா, இவங்க வந்து ஊழலுக்கு துணை போவதற்காக எங்கள் பவர்ஸை பறிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் யோக்கியமானவர், ஹானஸ்டானவர் அப்படின்னு மக்கள் ஒத்துந்திருப்பாங்க. சும்மா எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா ஸோ வாட்? அப்பாயிண்ட் பண்ணுறது ஒன்று, நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்ன வேலையைத்தானே அவங்க செய்யணும். சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க, இல்லை வந்து ஒரு மந்திரி ஒரு ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வரார், ரைட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எந்த அதிகாரியாவது
நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், நீ என்னை கேட்க முடியாதுன்னு எந்த அதிகாரியாவது சொல்ல முடியுமா? அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம் மட்டும்தான் உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத அந்த மந்திரி சபையோட ப்ரப்போசல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அந்த அதிகார வர்க்கத்தோட கடமை. அப்படி எந்த ஒரு அதிகாரியாவது செய்யவில்லை அப்படின்னு ஆப்பு கட்சியால் சொல்ல முடியுமா? ஸோ பவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு, வேலை செய்யறதுக்கு அதிகார வர்க்கம் இருக்கின்றது. அவங்களுக்கு நீங்க ஒழுங்கா வேலையை கொடுத்தீங்களா? சட்டப்படியான வேலையை கொடுத்தீங்களா? இதுதான் கேள்வி. சீஃப் செக்ரட்டரி ஒருத்தரையே வீட்டில் கூட்டின்னு போய் அடிச்சாங்க, அவர் தப்ப தப்பன்னு ஓடி வந்தாரு. இப்போ கொசுவத்தி சுத்தின உடனே அந்த ஞாபகம் வருதா? இவங்க கட்சியை சார்ந்த சுவாதி மாலிவால், ராஜ்யசபா எம்பி, அவங்களையே வந்து சீஃப் மினிஸ்டர் வீட்டில் அடிச்சாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க. கொசுவத்தி சுத்தின உடனே ஞாபகம் வருதா? அந்த கேஸ் எல்லாம் என்னாச்சு? இது வரைக்கும் எங்கேயாவது இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவர் இல்லாதப்பவே இந்த லட்சணம் அப்படின்னா இவங்க கிட்ட பவரை குத்துந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ இதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டா? அடுத்தது இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசு இல்லையே. இப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே பாஜக டெல்லியில் ஆட்சியில் இருந்திருக்கின்றது. அதே மாதிரி மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுது டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது. ஷீலா தீட்சித் இருந்திருக்காங்க. அப்போ மத்தியில் மாநில அப்படின்னு மாற்றி மாற்றி கட்சிகள் இருப்பதுன்றது இத்தனை வருஷமாக நடந்திருக்குது. ஏதோ இவருடைய பீரியடில் மட்டும் கிடையாது. அடுத்தது இவரே 2013 முதல்ல வர்றாரு, அப்புறம் ஒரு 40+ டேஸில் ரிசைன் பண்ணுறாரு. அடுத்த எலெக்ஷன் 2020 5 வருஷம் இருந்தார்ல. அப்போல்லாம் இந்த அளவுக்கு பிரச்சனை வரலையே. இப்போ தானே வந்து இவ்வளோ பேசி நிற்கிறீங்க நீங்கள். என்ன காரணம்னா முன்னாடி வந்து முனிசிபல் கார்பரேஷன் பாஜக கண்ட்ரோலில் இருந்தது. அதனால் வந்து ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே குறை சொல்லலாம், இல்லாட்டா முனிசிபாலிட்டி மேலே குறை சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. லா அண்ட் ஆர்டர் வந்து ஹோம் மினிஸ்டர் கையில் இருக்குது, அந்த குப்பை வரலையா தண்ணி வரலையா அதெல்லாம் முனிசிபாலிட்டி கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே. அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க? இப்படியே நடந்திருந்தாங்க. இப்போ முனிசிபாலிட்டி இவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று குறை சொல்ல முடியல. சரி, நீங்கள் தானே சொன்னீங்க குப்பை ஆள்றதுக்கு தண்ணி வரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி காரணம் அப்படின்னு. அப்போ நீங்கள் தான் முனிசிபாலிட்டி கண்ட்ரோலில் வந்துச்சுல்ல, செய்யுங்க அப்படின்னு செய்ய முடியல. அதனால தான் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அதிகமாகி கொண்டு வருகின்றன. பவர் இல்லை, ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க, எங்களை வந்து செயலாற்ற முடிவதில்லை அப்படின்னு. அடுத்தது ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு. ஏங்க இதுன்னு அந்த காலத்தில் இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி இவனை கொண்டு போய் பாதாள சிறையில் அடை அப்படின்ற மாதிரியா பண்ணாங்க? சட்டப்படி தானே நடந்தது. அதுலேயும் அந்த சட்டப்படியே மற்ற பலருக்கு கிடைக்காத ஒரு சில பாக்கியங்கள் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சது. எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அண்ணன் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சது. ஹேமந்த் சோரனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. மற்ற சில பேர் வந்து நான் எம்பி எலெக்ஷனில் போட்டியிடணும் எனக்கு பெயில் கொடுங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டுமே கிடைத்தது பெயிலு. அதே மாதிரி ரெகுலர் பெயிலும் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபைலில் கைத்து போடக்கூடாது, நீங்கள் வந்து சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, சம்பளம் மட்டும் வாங்கிக்கலாமா? நல்ல காலம். இப்போல்லாம் சம்பளம் வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிடுது. இல்லைன்னா சம்பளம் வாங்குறதுக்கு நான் ஆஃபீஸ் போனோமே அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸில் போய் கைது போட்டு தானே வாங்கணும். எப்படிங்க அந்த முதலமைச்சருக்கான சலுகைகள், அதற்கான அந்த ஷீஷ் மஹால் எத்தனை கோடி, 38 கோடியிலேருந்து 45 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. அதில் கக்கூசெல்லாம் பல லட்சங்களில் பண்ணியிருக்காங்களாம். எத்தனை பெரிய பெரிய டிவி, தனியாக ஒரு ஜிம்மு. இவர் தான் வந்து ஷீலா தீட்சித்தை பார்த்து கேட்டார், ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பேர் ரோட்ல பத்துன்னு கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, அப்படி இருக்குச்சா ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய பங்களா தேவையான்னு கேட்டார். இன்னைக்கு அரண்மனை கட்டின்னு அதில் கொத்தனங்கிறாரு அவர். அதே மாதிரி இவருடைய கட்சியின் மற்ற தலைவர்கள் உள்ள போனாங்கன்னா சட்டப்படி தானே உள்ள போட்டாங்க. எனக்கு இவரை பிடிக்கவில்லை, தூக்கி உள்ளே போடு அப்படின்ற மாதிரி தூக்கி உள்ள போட்டாங்க. கோர்ட்டுடைய சாங்ஷனோட தானே அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு பெயில் கொடுத்தாச்சுன்னா அவங்க வெளில வந்துட்டாங்க. கோர்ட்டு பெயில் கொடுக்கல, காரணம் உங்க மேல இருக்க சார்ஜஸ் அந்த மாதிரி, எவிடன்ஸ் அந்த மாதிரி. இதான விஷயம். ஒரு சில பேருக்கெல்லாம் உள்ள போன உடனேயே பெயில் கிடைக்குது. அது வழக்கின் தன்மையை பொறுத்தது. அப்போ உங்களுக்கு கிடைக்கலன்னா அது வழக்கோட தன்மை தானே தவிர நீங்க மோடி அரசாங்கத்தையோ பாஜகவையோ குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த வீடியோவை பாருங்க. दिल्ली के शिक्षा क्रांति के जनक मनीष सिसोदिया को, जिनको एक झूठे केस में जिनको एक झूठे केस में 17 महीने तक
இதில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்னு தெரியல, எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரியுது. அதாவது மனிஷ் சிசோடியா இருக்கார் இல்லையா, அவரை வந்து ஒரு எத்தனை மாதம் உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க. அழுகை அவங்களால அடக்க முடியல. அப்படியே தண்ணீர் குடித்து அந்த அழுகையை அடக்கி கொள்கிறார்கள். அதில் பாருங்கள், மறுபடியும் நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுவேன். அவங்க தண்ணி குடிக்கும்போது எல்லாரும் கை தட்டுவாங்க. ஏங்க சோகமான சீன் இது. 17 महीने तक ஒரு பேத்தாஸ் டயலாக் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கும்போது கை தட்டுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இது என்ன மோனோ ஆக்டிங்கான போட்டி அப்படின்னு நினச்சிட்டாங்களா? இப்போ புரியுதுங்களா எந்த அளவுக்கு நடிப்பில் ஆஸ்கார் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் இந்த ஆப்பு கட்சி அப்படின்னு. இதில் சொன்னார், பெயிலில் வந்த உடனே ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணல, கோர்ட்டுக்கு ஒருத்தர் போய் கேஸ் போட்டார். என்னங்க ஒரு சிஎம் ஜெயிலில் இருக்கிறாரு, எந்த வேலையும் பார்க்க முடியாது சிஎம்மா, அப்புறம் எதுக்கு அவர் சிஎம்மா கண்டினியூ பண்ணோம், அவர் பதவியை விட்டு விலக்க வேண்டும் அப்படின்னு போட்ட உடனே கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இல்லை இது வந்து கொஸ்டின் ஆஃப் மொராலிட்டி, இது வந்து சட்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு. கரெக்டு, ஒரு மந்திரி வந்து ஜெயிலில் இருந்தாலும் மந்திரி தான். ஆமாம், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான கேஸு, சரி ரைட் விசாரணைக்கு வரும், அது என்னைக்கு வரும்னு தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் சும்மா இருந்தவர் ரெகுலராக பெயில் கட்சி வெளில வந்த உடனே அப்படியே பொங்கி எழுந்து விட்டார். நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன், மக்கள் மன்றத்தில் நான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறேன். அப்படியே இந்த டெமோக்ரஸி டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதோட விட்டாரா, நீங்கள் வந்து பாஜக தாமரைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மறுபடியும் தூக்கி அந்த ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னாரு. मैं जेल जाऊंगा कि नहीं जाऊंगा ये आपके हाथ में है, और अगर आपने कमल का बटन दबाया तो मुझे दोबारा जेल जाना पड़ेगा. तो जो लोग मुझे जेल भेजना चाहते हैं कमल दबा देना. இப்போ ஜனங்க தாமரைக்கு ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவர் எம்எல்ஏ கூட ஆளை இவரை தோக்கடிச்சு போட்டாங்க. அப்போ என்ன, இவர் வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத இவரே ஒத்துக்கிறாரா? ஏன்னா மக்கள் மன்றத்தில் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ மக்கள் வந்து இவர் குற்றவாளின்னு தீர்ப்பளித்து விட்டார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ சரிங்க, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்வாரா? இப்போ நேத்திக்கு அந்த தோல்விக்கு பிறகு அவர் ஒரு வீடியோ போட்டாருங்க. அந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும், அது வீட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஆஃபீஸ்லேருந்து பண்ணாலும் சரி, பின்னாடி வந்து ஒரு பக்கம் பகத்சிங் அவர்களது படம், ஒரு பக்கம் அம்பேத்கர் அவர்களது படம் இருக்கும். நேத்தைக்கு அவர் ரிலீஸ் பண்ண வீடியோவில் எந்த படமுமே இல்லை. பதவியே போயிடுச்சு, இனிமேல் நமக்கு அரசியலே இல்லை, அதனால எதுக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு அவர். இப்போ புரியுதுங்களா எவ்வளவு வேஷம், எவ்வளவு நடிப்பு, எவ்வளவு ஏமாற்று வித்தை அப்படின்னு. அடுத்தது பாஜக அவங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா பைத்தியகாரத்தனமாக கேள்வியாக இருக்குது. அரசியல் எதிரிகளை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்ட எல்லா அரசியல் கட்சிக்கும் உரிமை இருக்கின்றது. அதுக்கு அவங்க முழு சக்தியை பயன்படுத்தட்டும் இல்லை பாதி சக்தியை பயன்படுத்தட்டும், அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அரசியல் எதிரிகளை ஒன்றும் இல்லாமல் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் நினைக்க தான் செய்வாங்க. அதை போய் நம்ம ஃபுல் மைட்டோட வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா சரி, நான் கேட்குறேன், இதே ஃபுல் மைட்டோட தானே பாஜக வந்து இவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து சண்டை போட்டு நிற்குது. அப்போல்லாம் எப்படி ஜெயிச்சாரு, இப்போ மட்டும் ஏன் தோற்று போனார்? அப்போ இங்கே ஃபுல் மைட்டுன்றது காரணம் கிடையாது. இங்கே இவருடைய வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துக்கு வந்துச்சு. ஜனங்க புரிஞ்சுக்கினாங்க இவருடைய திருட்டுத்தனத்தை, ஏமாத்துத்தனத்தை, நடிப்பை. இதுக்கு மேலும் வந்து அவர் நடிப்பை ஏமாறுவதற்கு குறைந்தபட்சம் 48% மக்கள் தயாராக இல்லை. அதனால தான் இவர் தோற்று போட்டார். இது பிஜேபி ஃபுல் மைட்டோட வந்ததுன்னா வரத்தான் செய்வாங்க. ஏன் நீங்கள் வந்து உங்கள் புள்ளி கூட்டணி, நான் கேட்குறேன், பாஜகவுக்கு எதிராக ஃபுல் மைட்டோட ஃபைட் பண்ணாமல் அப்படியே கிட் க்ளவுஸோட, இல்லைங்க பாவம் மோடியை வந்து இப்படியா ஃபைட் பண்ணீங்க? எல்லாரும் அப்படி தானே பண்ணுவாங்க. அப்புறம் இது என்னவோ பெரிய இது மாதிரி சொல்லினுக்கிறானுங்க சில பேர். அடுத்தது ஆப்பு கட்சியோடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது இன்னைக்கு செக்குலரிசம் அப்படின்னு சொல்ற கட்சிகள் மட்டும்தான் மதவாத கட்சிகளாக இருக்கின்றது. அவர் சொல்றாரு, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். என்ன துரோகம் செஞ்சாங்க? அதாவது இவங்க எல்லா மற்ற தொகுதியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாமல் மைனாரிட்டிகள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ணி எங்களுடைய வெற்றி வாய்ப்பை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு. இப்போ மைனாரிட்டிகள் அப்படின்னு மக்களை எப்படி நீங்கள் வகைப்படுத்துகின்றீர்கள்? மதத்தின் அடிப்படையில். அப்போ இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கும் இடத்துல நாங்கள் மட்டும்தான் போய் ஓட்டு வாங்குவோம், மற்ற கட்சி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதுதான மோசமான மதவாத அரசியல். இவங்களுக்கெல்லாம் செக்குலரிசம் பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது?
இதே யாராவது மெஜாரிட்டி இந்த மக்கள் அதிகமாக இருக்கும் இடத்துல வந்து நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணி எங்க வாய்ப்பை கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு என்னைக்காவது சொல்லிடுறாங்களா? அப்போ மைனாரிட்டிகள்லாம் அப்படியே மத அடிப்படையில் ஒட்டுக்கா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், அது செக்குலரிசம். ஆனால் மெஜாரிட்டி அவங்கள நாங்கள் ஒன்றாவே இருக்க விட மாட்டோம், அப்படியே கூறுவாக போட்டு ஒவ்வொரு கூறு அப்படின்னு ஆளுக்கு எடுத்துப்போம், இதுதான் செக்குலரிசமா? இதே பாஜகவை சார்ந்த தலைவர் யாராவது என்ன நீங்கள்லாம் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் பிரச்சாரம் பண்ணி எங்கள் வெற்றி வாய்ப்பை கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன கலைபரம் பண்ணியிருப்பாங்க இவங்க. இதில் ஒரு சில பேர் இன்க்ளூடிங் மிட்டாய் மாமாஸ் பாருங்க, காங்கிரஸும் ஆப்பும் ஒன்றாக இணைந்திருந்தால் பாஜக தோத்து போயிருக்கும், மண்ணை கவ்வி இருக்கும். இவங்க வந்து அதாவது 14 தொகுதி கணக்கு அமைக்கிறாங்க. இந்த 14 தொகுதியில் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. கம்பைன்டு ஓட்ஸ் இருந்ததுன்னா 22 + 14 36. அப்போ பாஜக 34 ஆகிருக்கும், மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்படின்னு. கரெக்ட். ஆனால் ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆப்பு, காங்கிரஸ், பாஜக. காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்களில் பல பேர் ஆப்பு கட்சி இனிமே ஆட்சிக்கே வரக்கூடாது, அப்போ எனக்கு இருக்கிற சான்ஸா காங்கிரஸ் பாஜக 2 இருக்குது, அதுல எனக்கு இன்னும் காங்கிரஸ் பெட்டரா தோணுது அப்படின்னு நினைச்சு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் இல்லாம இருந்திருந்தாலோ இல்ல ஆப்போட சேர்ந்து இருந்தாலோ ஆப்பு வரவே கூடாது, காங்கிரஸ் அவங்களோட போய் சேர்ந்துக்கினாங்க, சான்ஸே கிடையாது. அப்போ எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பாஜக அப்படின்ட்டு அந்த ஓட்டு பாஜகவுக்கும் போயிருக்கலாம். அதனால இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த ஓட்டு வந்துடும் அப்படின்றது வந்து வடிகட்டின முட்டாள்தனம். மிட்டாய் மாமாக்கள் கிட்ட நம்ம வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் ஆப்பும் ஒன்னா தானே இருந்தாங்க, ஏன் 7க்கு 7 ஊத்திக்கிறாங்க? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? ஒன்றாக இணைந்திருந்தனர். சரி, தனித்தனியாக இருந்திருந்தால் அப்படின்னு சொன்னா 2013 தேர்தல் சரித்திரம் எடுத்து பாருங்க. காங்கிரஸுடைய வாக்குகளை அப்படியே அபகரித்து கொண்டு போய் கூடவே வந்து அந்த நடுநிலை வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள், இதையெல்லாம் சேர்த்து தான் ஆப்பு கட்சி அப்படியே ராட்சசத்தனமாக வளர்ந்து வந்தது. 2013 தேர்தலில் வந்து சின்ன அளவில் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா 15, 20 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% மேலே அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. வேறஸ் கிட்டத்தட்ட 24 20+ ஓட்டு வாங்கின காங்கிரஸ் வந்து 4% சுருங்கி விட்டது. அந்த 20% அப்படியே ஆப்பு கட்சிக்கு போயிடுச்சுங்க. தனியாக தான் நின்றாங்க ஆப்பு கட்சி. 15லையும் 20லையும் காங்கிரஸ் எதிர்த்து தான் நின்றார்கள். ஆனால் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்களா, காங்கிரஸும் ஆப்பும் இணைந்திருந்தால் பாஜகவை தோற்கடித்திருக்கலாம், அப்படி யாருமே சொல்லவே இல்லையே. ஏன்னா ஆப்பு கட்சி தனியாக நின்று தானே பாஜகவையும் காங்கிரஸையும் 2த்தையும் தோற்கடிச்சது. காங்கிரஸ் வரிசையாக 3 தேர்தலில் முட்டை வாங்குச்சுல்ல. கூட்டணி தப்பு கிடையாது, ஆனால் இவங்க பண்ண ஊழல் அதுதான் தப்பு. இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் இவர் வந்து அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் காலத்தில் இருந்தவருங்க. ஆப்பு கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்தார், அப்புறம் போயிட்டாரு. அவர் இன்னைக்கு சொல்றார், இந்த மாதிரி ஆப்பு கட்சி வந்து எந்த காரணங்களுக்காக கட்சியை ஆரம்பித்தார்களோ அதை விட்டு விலகி விட்டது ஒரு தனிநபர், அவர் தான் வந்து எல்லா கண்ட்ரோலும் வச்சுன்னுக்கிறார், ஊழல் அப்படின்றாரு. இந்த ஊழல்ன்றது இன்னைக்கு தான் தெரியுமா? ஆப்பு கட்சியோட ஊழலை பற்றி என்னைக்காவது ஏதாவது கேஸ் போட்டிருப்பீங்களா? என்னைக்காவது பேசியிருப்பீங்களா? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது ஆப்பு கட்சி ஊழல் ஆயிடுச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் ஆயிடுச்சு, அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நீங்க சொல்லியிருப்பாரா பிரசாந்த் பூஷன் அவர்கள்? இன்னைக்கு தோத்து போன உடனே புலம்புறாரு, இந்த மாதிரி ஊழலால் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணதுனால தான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? இதுதான் நான் சொன்ன ஒரு ஊழல் கட்சியை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு வந்த இன்னொரு ஊழல் கட்சி ஆம் ஆத்மி கட்சி. ஆனா அந்த எந்த காங்கிரஸ் என்ற ஊழல் கட்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்களோ அதை விட பல மடங்கு ஊழலாக, இது 8 அடினா 16 அடின்னு வாங்கல, இவங்க 64 அடி பாய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பு. நீங்கள் வந்து இதுக்காக பிளேயிங் ஃபீல்டு சரியில்லை, அதாவது ஆட தெரியாதவன் கூடம் பத்தாதுன்னு சொன்னானா அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்லுது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, கையை கட்டி போட்டாங்க, பவர் இல்லை, ஃபுல் மைட்டு சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம், இப்படின்றத முட்டு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஆப்பு கட்சி தோத்ததுக்கு ஆப்பு கட்சி காரணம் அப்படின்னு சொல்றதை விட அவர்களுடைய நடிப்பு மக்களுக்கு தெரிந்து விட்டது. இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றத மக்கள் புரிந்து கொண்டார்கள். அட்லீஸ்ட் ஒரு 48% ஆஃப் த பீப்புள். இதுதான் காரணமே தவிர அவங்க வந்து கட்சியை வந்து அப்படி எடுத்துகிட்டு போகல, இப்படி எடுத்துகிட்டு போகல, கூட்டணி சரியில்லை, ஈகோ, இதெல்லாம் வேலையாகாதுங்க. நீங்கள் என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஈகோவெல்லாம் மறந்து அப்படியே ராகுல் காந்தி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஒரே மேடையில் சேர்ந்து இருந்தாலுமே இது வேலைக்காகாது. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் 1+1 அப்படின்றது நாட் ஆல்வேஸ் ட்ரூ இன் பாலிடிக்ஸ். மிட்டாய் மாமாக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வேற நேரத்தில் புரிஞ்சுப்பாங்க, இந்த நேரத்தில் வந்து புரியாத மாதிரி நடிப்பாங்க அவங்க. சரி, ஒரு வழியாக ஆப்பு கட்சி முடிவுக்கு வந்து விட்டது. என்ன சார்,
ஒரு எலெக்ஷனில் தோத்தனாலே ஒரு கட்சி முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்ல முடியுமானா கரெக்ட். என்டிஆர் அவர்கள் அவரால் கடைசி வரைக்கும் ரிவைவ் ஆக முடியல. அது என்ன காரணங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், என்ன பிரச்சனைகள் அப்படின்றதும் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போது போக வேண்டாம். இந்த மாதிரி பல கட்சிகள், பல தலைவர்கள் அப்படியே பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போனது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், அவர்கள் மேல் வைத்திருந்த அதீதமான எக்ஸ்பெக்டேஷன், ஆஸ்பிரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பொய்த்து போய்விடும்போது அந்த ரியாக்ஷன் அப்படின்றதும் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அரசியலிலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஊழலை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ற மூமெண்ட், இந்த அண்ணா ஹசாரே, இதில் ஒரு சில பேர் வந்து அப்படியே ரொம்ப புத்திசாலிகள் மாதிரி சொல்லினுக்கிறாங்க. அண்ணா ஹசாரே வந்து ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டு, அவர் வந்தார், ஏதோ லோக்பால்னாரு, ஊழலை எதிர்ப்போன்னாரு, இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் சொன்னார், மோடியை பதவியில் உட்கார வச்சுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னார். அவர் மோடியை பதவியில் உட்கார வச்சுட்டு ஓடி போகல. அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லியில் பதவியில் உட்கார வச்ச பிறகு அவர் ஓடி போனார், துரத்தி அடிக்கப்பட்டார். அவ்வளோதான். எப்படி அண்ணா ஹசாரேவோட மோடி தான் வந்து மீட்டிங்கில் வந்து உக்காந்தீங்கன்னே ஊழலை எதிர்ப்போம் கோஷம் போட்டாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் தானே போட்டார். அப்புறம் நீங்கள் மோடியை குறை சொல்லி நிற்கிறீங்க. காங்கிரஸை அந்த பதவியிலேருந்து தூக்கினது யார்? டெல்லி சட்டமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால். அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே என்ன பண்ணார்? எங்கே போராட்டம் பண்ணார்? யாராவது சொல்ல முடியுமா? ஸோ மோடியை பதவியில் உட்கார வைக்கிறதுன்றது அண்ணா ஹசாரேவோட டார்கெட் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலை உட்கார வச்சார். இன்னைக்கு சொல்கிறாரு அவருக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு, ஈகோ வந்துருச்சு, அதெல்லாம் பணம் அது இதெல்லாம் வந்து அவர் இந்த மாதிரி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா ஹசாரே. நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மோசப்பிடிக்கிற நாயை மூச்சை பார்த்தா தெரியாதா அப்படின்னு. அந்த மாதிரி இவர் இப்படிப்பட்டவர், ஏமாத்துக்காரர் அப்படின்றது அன்றைக்கே அவரால் கண்டுபிடிக்க முடியலையா? என்னுடைய கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கழுவி ஊற்றின்னு வரவன் நான். ஃபேஸ்புக் காலத்துலேருந்தே வந்து இவர் பொய்யர் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சாதாரண மனுஷனான எனக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ணா ஹசாரேக்கெல்லாம் ஏன் தெரியாமல் போச்சு? அரசியலில் வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். எத்தனையோ தடவை தோல்வி அடைந்த தலைவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஊழல் குற்றச்சாட்டில் பதவியை இழந்த ஜெயலலிதா அவர்களே மறுபடியும் அமோகமாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. தொடர்ந்து 2 முறை ஆட்சியெல்லாம் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். அரவிந்த் கெஜ்ரிவால், நான் வந்து அரசியல்வாதியே கிடையாது, நான் வேற மாதிரியான அரசியல் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உள்ள வந்தவர். அதனால் அவருக்கு அந்தமான வாய்ப்பு எல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், என் பசங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன், பதவிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால். இப்படி ஒரு பொய் சொல்லியும் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த பொய் வேஷம் கலைந்து விட்டது, நீலச்சாயம் வெளுத்து போச்சு. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.